ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் இந்த துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒன்று கூடுகிறோம். தேவனை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் தேவ மகிமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிறது, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படுகிறது, அவருடைய ஆலோசனைகள் வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்மை நேர்த்தியான பாதைகளை நடத்தி கொண்டு போகிறார். ஆகவே வாருங்கள், இந்த நாளிலும் நாம் இணைந்து தேவனுடைய நாமத்தை துதிப்போம், தேவ நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுவோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் இணைந்து அன்றைக்கு அந்த தேவாலயத்தின் பிரதிஷ்டையின் நாளிலே கர்த்தர் துதித்த பொழுது தேவ மகிமை இறங்கி வந்தது. இன்றைக்கும் நம் நடுவிலே தேவ மகிமை நிழலிடுவதாக. மேல்வீட்டறையிலே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் செய்த பொழுது, அவரை புகழ்ந்து பாடின பொழுது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். இந்த நாளிலும் அந்த ஆண்டவர் மாறாதவர், நம்மத்திலே கிரியை செய்ய போதுமானவர். வாருங்கள், நாம் இணைந்து கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். துதிகளுக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் சொல்லுகிற சங்கீதக்காரனுடைய வார்த்தைக்கு நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். துதி பலியை நாங்கள் செலுத்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நாமத்தை ஆராதிக்கிறோம் சொல்லி நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலாம். Hallelujah. Jesus. Glory to Jesus Lord. எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கலாமா? துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. துதி பலியை செலுத்த வந்தோம் ஏசையா, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் ஏசையா. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே, இந்த உலகை ஆளும் தெய்வம் நீரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. தேவஜனமே, தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? நாம் ஒருபோதும் அவரை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய அன்பு கிருபை நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றம் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். சேர்ந்து பாடுவோம். என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே, என்னிலே ஒன்றுமில்லை ஆனாலும் நேசித்தீரே. என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே, என்னிலே நன்மை இல்லை ஆனாலும் உயர்த்தினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. தகப்பனை போல என்னை சுமந்தீரையா, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. சுமந்தீரையா, என்னை தேற்றினீரே. ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா,
கர்த்தருடைய நாமம் உயர்ந்தது. அந்த நாமத்தை துதித்து பாட 1000 பாடல்கள் போராது, 1000 நாவுகளாலே 1000 ஆண்டுகள் நாங்கள் அவரை துதிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். Yes, Father God, we worship you, Lord. We praise your holy name. Hallelujah. We exalt your name, Lord. நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன், பிறந்த நாள் முதலாய் தூக்கி எறியப்பட்டேன். ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை, ஒரு கண்ணும் என் மேலே இரக்கமாய் இருந்ததில்லை. பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உங்க மகனாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைத்திரு என்று என்னை தூக்கினீரே, உங்க மகளாகவே என்னை ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், ஏற்றுக்கொண்டீர். பிழைக்க செய்தீர், என்னை ஏற்றுக்கொண்டீர். எங்கள் ஆராதனை உமக்கு தானப்பா, எப்போதும் உமக்கு தான். ஆராதனை உமக்கே ஐயா, ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே, பரிசுத்த பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு துதியும் கனமும் மகிமையும் என்னென்று உமக்கே உரித்தாகட்டும். ஓ ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த இரவு பொழுதிலே நீங்கள் எப்பேற்பட்ட இக்கட்டில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை கை தூக்கி விட வல்லவர். அவன் அவர்கள் அதை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். இந்த ஏழை கூப்பிட்டார், கர்த்தர் கேட்டார், அவன் இருக்கிறவர்கள் எல்லாம் அவர் மாற்றினார். ஆகவே நிச்சயமாக துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களை விசாலத்திலே வைப்பார். ஜல பிரவாகம் உங்களை வந்தாலும் அணுகிடாது. தேவ கரம் உங்கள் மேலே இப்பொழுது அமருகிறது, விடுவிக்கிறது. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிப்போம். இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது இரக்கத்துக்கு முடிவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா, உமது அன்பிற்கு அளவே இல்லை அப்பா. உமது காருண்யம் என்னை பெரியவனாய் உயரத்திலே நிறுத்தினதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே அது நிறுத்தினதே. உமது காருண்யம் என்னை பெரியவனா, உமது காருண்யம் என்னை பெரியவனா உயரத்திலே நிறுத்தினதே. உயர உயர எங்களை கொண்டு போனதே உங்க பிரசன்னம் தான். ஆராதனை 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 ஆராதனை. எங்கள் ஆராதனை ஆராதனை ஆராதனை, எங்கள் ஆராதனை 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 உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை. சொல்லலாமா? கர்த்தருக்கே ஆராதனை, எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா, எங்கள் ஆராதனை இயேசையா உமக்குத்தான். எங்கள் ஆராதனை உமக்கே பரமபிதாவே, எங்கள் ஆராதனை எங்கள் தகப்பனே, எங்கள் ஆராதனை அன்பின் இயேசுவே, எங்கள் ஆராதனை இது
தூய ஆவியே. ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை 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 எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை துதியும் கனமும் மகிமையும் மாட்சிமையும் எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. அவரை துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இப்பொழுது தேவனை துதிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இக்கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை கைதூக்கி விட்டுக் கொண்டிருக்கிறார். நான் இப்படி சொல்லுகிறேன் உங்களை பார்த்து. யோனா தேவனுக்கு எதிராய் ஓடின பொழுது கடலில் ஆழத்திலே மீனின் வயிற்றுக்குள்ளே எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத இடம், தனக்குத்தானே எந்த உதவியும் செய்து கொள்ள முடியாத ஒரு இடம். இப்பொழுது உதவி செய்ய ஒரே ஒரு நபர் மட்டும் உண்டு, தெய்வம் ஒருவர் தான் உண்டு. துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி யோபு கர்த்தரை துதித்த மாத்திரத்திலே வேதவசனம் சொல்கிறது, மீனுக்கு கட்டளை புறப்பட்டது. மீனானது யோனாவை கரையிலே கொண்டு கக்கிற்று. உங்கள் கரை காண, ஒரு புது ஆரம்பம் காண, உங்கள் துன்பங்கள் உங்கள் நெருக்கங்கள் மாறிட ஆராதனை உமக்கே ஐயா. எங்கள் ஆராதனை உமக்கே ஐயா. தேவ சமூகத்தில் நம் அனைவரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நாம் நன்றி செலுத்த செலுத்த, துதிகளை செலுத்த செலுத்த, ஆராதனைகளை செலுத்த செலுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். துதிக்கும் இடத்திலே அவரால் கிரியை செய்யாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் துதி பலிகளிலே அவர் பிரியப்படுகிறார். நம்ம பாடினது போல நம் ஆராதனையிலே அவர் பிரியப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம இன்னும் அதிகமாக நன்றி சொல்லி பாடி கர்த்தரை நாம மகிமைப்படுத்துறோம். ஓ ஜீசஸ், உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நன்றி சொல்லி நாம நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். எல்லாம் சேர்ந்து பாடலாமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். ஓ ராஜா, கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில வார்த்தையினால் சொன்னதையெல்லாம் கரங்களினால் செய்து முடிப்பீர், செய்திருக்கிறீர். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவர், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவர். உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். கர்த்தர் நல்லவர், எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார், எங்களை உயர்த்தினார், எங்களை பாதுகாத்து நடத்துகிறார், எங்களை ஆச்சரியம் நடத்துகிறார். அவரை துதிக்கிறேன். சொல்லி கர்த்தரை ஆராதித்து பாடலாம்.
Hallelujah. காற்றும் இல்ல மலையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மலையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நீ சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். அவர் அற்புதம் செய்கிறார். இப்பொழுதே துதிக்கும் வேளையிலே அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வியாதிகளை உன் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். துதிக்கும் பொழுது புது பலன் உண்டு. நம்மளுடைய வார்த்தைகளை படிக்கிறது போல கர்த்தர் நல்ல சுகத்தை விடுதலையை தருகிறார். நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். பாட வந்தோம் உங்கள் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். பிரியமானவர்களே, நீங்க எங்கெல்லாம் வெட்கப்பட்டீர்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்திலேயே உங்கள் தலை உயர்த்தப்படும். அதுதான் நமக்கு தேவனுடைய செயல். நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஓ, நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுகிறோம். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்குவீரே. வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. ஓ, நன்றி சொல்கிறோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திருக்கிற நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவரை, ஓ ராமா ஷாக்கா தாராபாலா பாலா. ஓ, நாங்கள் நன்றி சொல்லி பாடுகிறோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். கைவிடாத தெய்வம், விட்டு விலகாத தெய்வம். அன்றைக்கு யோசுவாவோடு இருந்தது போல அவனோடு இருந்து அநேக ஜெயத்தை தந்தது மட்டுமல்ல, கானானை பங்கிட சுதந்திரிக்கும்படியான கிருபை தந்தார். கர்த்தர் அப்படி செய்வார். கைவிடாதவர். சேர்ந்து பாடுவோம். விட்டு விலகாதவரை ஆராதித்து பாடலாம். ஓ ஜீசஸ் லார்ட். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் ஆமென் இதுவரை காத்து வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் இதுவரை எங்களை நீர் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் நீர் நிறைவேற்றுவீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரன் ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரன். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீங்க சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால்
வழி காட்டுகிறவர், அவர் எங்களுக்கு போதுமானவர். ஓ நாமத்தை உயர்த்துகிறோம் ராஜா. ஓ ராகாமா சாகாதா ராவா ராவா ராவா. வழி நடத்துகிறவரே, எங்களை ஆண்டவரை குறை இல்லாமல் ஆண்டவர் எப்போதும் நடத்துகிற தெய்வம். ஹalleluya. குறைவுகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாக்கப்படும். ஹalleluya. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை. ஏனென்றால் வார்த்தையினால் சொன்னவைகளை கரங்களினால் செய்து முடிக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்கு கொடுத்த எந்த வாக்குத்தத்தமும் தரையிலே விழுந்து போகாது. மாரியும் பனியும் கீழே இறங்கி பூமியை நினைத்து அதன் விதைகளை எல்லாம் முளைக்க செய்து எப்படி அந்த காரியம் நடைபெறுகிறதோ அதே போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இறங்கினால் அதற்கான காரியங்களை செய்யாமல் விடவே விடாது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய வார்த்தைகள் மாறவே மாறாது. ஆகவே எந்த சூழலிலும் நீங்கள் சோர்ந்து போகாமல், கவலைப்படாமல் தேவனை மட்டும் துதித்துக் கொண்டே இருங்கள். ஆதியாகமம் 29:32 முதல் 35 வசனத்திலே நாம் படிக்கிறோம். அங்கே லேயாள் இப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்துகிறார். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பாருங்க, மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று, நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். பின்னும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று, என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று, இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அருமையானவர்களே, இந்த லேயாளை பாருங்கள், அற்பமா எண்ணப்பட்ட ஒருவள். இப்பொழுது இவளுடைய வாஞ்சையெல்லாம் தன்னுடைய புருஷன் தன்னை நேசிக்க வேண்டும், என்னை அற்பமாய் நினைக்கிறானே என்று சொல்லி ஒவ்வொரு குழந்தை பிறக்க பிறக்க தன் புருஷனை நினைக்கிறார். இனிமேல் புருஷனோடு சேர்ந்திருப்பார், நேசிப்பார். அப்படி சொன்ன அந்த லேயா அந்த அன்புக்காய் ஏங்கி இருந்தவள், அந்த அன்பு கிடைக்கவே இல்லை. அவளுக்கு புரிந்து விட்டது, மனிதனுடைய அன்பு அது மாறக்கூடியது, அது ஒருபோதும் எதிர்பார்த்தது போல கிடைப்பது இல்லை என்று முடிவு செய்தவள் 4வது குமாரனை பெற்ற பொழுது இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். நான் இதுவரைக்கும் மனுஷனை பார்த்து கொண்டிருந்தவள் இப்பொழுது கர்த்தரை பார்க்கிறாள். அவனுக்கு யூதா என்று பெயரிடுகிறாள். கர்த்தரை பார்த்தபடினாலே அந்த யூதா வெளிப்பட்டான். அந்த யூதாவின் பாருங்க, அந்த ஆசீர்வாதங்கள், யூதாவினுடைய அந்த கோத்திரங்கள், வம்சங்கள், இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது அதற்கு பின்புதான் இந்த லேயாளுடைய அற்பமான நிலை மாற்றப்பட்டது. யூத அந்த கோத்திரத்தில் தான் தாவீது என்கிற பெரிய மகாபெரிய பாருங்க, அவனுடைய ராஜ்யபாரம் அசைவில்லாமல் இருந்தது. அவனை ஆண்டவர் 40 ஆண்டுகள் எளிமையான புண்ணியத்தில் தேர்ந்தெடுத்து அந்த யூத கோத்திரத்தில் இருந்தவனை ராஜாவாய் உயர்த்தினார். தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதே யூத கோத்திரத்தில் தானே வருகிறார். அவருடைய ஆளுகை நித்தியமான ஆளுகையாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, மனிதனை பார்த்தவள் இப்பொழுது கர்த்தரை பார்க்க ஆரம்பித்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தால் பாருங்கள், இவருடைய வம்சம், இவருடைய வாழ்க்கை, இவருடைய சந்ததி யோசித்து பாருங்கள், இன்றும் அசைக்க முடியாததாய் இருக்கிறது. ஏன்? அப்படியே சந்ததியில வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் பிதாவாகிய தேவனுடைய திட்டமே நிறைவேறிற்று. கர்த்தரை துதிக்கும் பொழுது எப்பேற்பட்ட மேன்மை பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் வார்த்தையினால் சொன்னதையெல்லாம் கரங்களினாலே நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர். இந்த நாளிலும் கூட என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனங்களே, நீங்கள் ஒருபோதும் உங்கள் எதிர்காலம்
உங்கள் தேவைகள், இந்த மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் மூலமா ஏதாவது நன்மை வந்துவிடும் என்று உங்கள் காரியங்களை அப்படி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆம்பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அவரை துதிக்க துதிக்க அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாய் காணப்படும். ஆம்பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, வார்த்தையினால் சொன்னதை கரங்களால் நிறைவேற்றுகிறவரே ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா, எங்களுக்கு ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, பிலிப்பியர்ல படிப்பது போல ஆமென், நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் தேவாதி தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நம்ம கரம் தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். மனிதர்களை பார்க்க வேண்டாம். ஆமென். அன்றைக்கு லேயாள் மனிதனை பார்த்து பார்த்து ஏமாந்து போனார். இப்பொழுது கர்த்தரை பார்த்து துதிப்பேன் என்றார். அவருடைய வாழ்க்கை எப்படி உயர்த்தப்பட்டு விட்டது. நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த துனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை அதிசயமாய் மாற்றப் போகிறார். லேயாள் கர்த்தரையே துதித்தார். இனிமேல் மனிதனை பார்ப்பது வீண். ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா, எனக்கு நீர் அப்படி செய்வீர். நீதியின் கரத்தினாலே அற்புதங்களை செய்கிறவரே. நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். இயேசு நீதியின் கரத்தினா தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிரே. இயேசுவே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உங்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டாம். உங்களுக்கு யுத்தம் செய்கிற ஒரு தேவன் உண்டு. ஆமென். யூத குல சிங்கம் தாவீதின் ஹல்லேலூயா வெற்றி வேந்தன். அற்புதங்களை செய்வீராக, வெற்றியை தருவீராக. அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர் எங்கள் தெய்வம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் இயேசு ஜெயிக்கின்றார். யுத்தத்தில் வல்லவர் இயேசு ஜெயிக்கின்றார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, உனக்கு எதிராக ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. உன்னோடு நான் கூட இருக்கிறேன். உன்னை காப்பவர் உறங்குபவர் அல்ல.
தூங்குபவர் அல்ல, அழைத்த தெய்வம் உண்மை உள்ளவர். கர்த்தரை ஆராதிக்கலாம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவா, உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவா, நம்மை காப்பவா, உறங்குபவர் இல்ல, உன்னை காப்பவர், உன்னை காப்பவர், உறங்குபவர் இல்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆண்டுகள் பல துதித்தாலும் அது போதவே போதாது. என்னோடு கூட இருந்து என்னை ஜெயிக்க வைக்கிறவர். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜெயம் உங்கள் வேலையிலே, உங்களது ஊழியங்களிலே கர்த்தர் நம்மை ஜெயிக்க வைக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. இதற்கு நாம் என்ன செலுத்துவோம்? கர்த்தரை நாம் நன்றியோடு கூட கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்போம். நன்றி செலுத்துவது மட்டுமல்ல, நன்றி அறிந்தவர்களாக இருப்போம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனே, உமக்கே சகல துதியும் கனமும் புகழும் ஆராதனையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you. மீண்டுமாக நாம் அடுத்த வாரத்தில் சந்திப்போம்.